ஒரு சில பஸ்ஸஸ்லாம் வந்து அட்டாச்டு பாத்ரூம் இப்பதான் வந்து வர ஆரம்பிக்குது. அதுக்கேற்ற காஸ்ட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேர்லாம் வந்து அடிக்கடி அர்ஜென்ட்டா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்கலாம் வந்து எந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டீஸை வந்து அனுபவிக்கிறாங்க? அவங்களுக்குலாம் நான் ஒன்று தான் சொல்லுவேன், பஸ்ஸில் போகாதீங்க ஆனால் போகாதீங்க. உங்களுக்கு அவ்வளோ போகுதுன்னா நீ ஏன் போயிட்டு வீட்டிலே உட்காந்துருங்க. ஆல்சோ பஸ்ஸு அவங்க எங்கெங்க அவர் நிறுத்துறாங்க. நிப்பாட்ட மாட்டாருங்க. ஆமாங்க, அவங்க வேற தம்பி இப்பதாம்மா போனேன், என்னப்பா சும்மா இல்ல நம்ம வரமா நிப்பாட்டுங்க. இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் நான் ஸ்டேஜில் ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பேன். சோஷியல் கான்வர்சேஷன்ஸில் ரொம்ப இன்ட்ரோவர்ட். ஸோ எனக்கு என்னன்னா முதல்ல இதுலேருந்து எந்திரிக்கணும். எந்திரிச்சு வெளியில் நம்ம நின்னோன்னா பஸ்ஸில் வேறு எப்படின்னா எல்லாரையுமே நம்ம பார்க்குற மாதிரி நம்மள எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். சரின்னு அந்த இடத்த கடந்து போயிட்டு பிஸியாக பஸ் ஓட்டுறக்கிட்ட போய் நான் ரொம்ப நேரம் நின்று அவரே பார்ப்பேன். எனக்கு என்னன்னா அவரே கேட்கணும். கேட்டு என்னச்சு சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் நீ நில்லுடி 8 மணி நேரம் நில்லு, வண்டி கோயம்புத்தூர் தான் போய் நிற்கும் அப்படின்னு அவர் நிற்பாரு. நான் அப்புறமா ஸ்லோவாக அண்ணா அண்ணன் அப்படின்பாரு. ஐயோ என்ன கண்ணெல்லாம் காட்டுறாரு. இல்லையா ஓகே அவரு ஏங்க இல்லைங்க நிறுத்துங்கன்னா அப்புறமா அவர் வந்து இல்லைங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் ஸ்டாப்பிங் வந்துடும் அப்படி இப்படின்பாரு. ஒரு தடவை மரியாதை, 2 தடவை மரியாதை, 3ஆவது தடவைலாம் மரியாதையே இருக்காது. என்னப்பா அவர் புலம்ப ஆரம்பிச்சிடும். அவரும் கஸ்டமரை திட்ட முடியாதுல்ல. இப்படியேப்பா சிசிடிவி கேமராலாம் வச்சு பார்க்குறாங்க. என்னங்க காலேஜ்குள்ளேயே சிசிடிவி ஒர்க் ஆகுது, பஸ்ஸுக்குள்ளே எங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்பேன். பட் அதோட அப்படியே போயிடும். இந்த டிரைவர்ஸ்லாம் ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஹாரன் வச்சிருப்பாங்க. இந்த ஹாரன் நீங்க ஆமா, இந்த அந்த பேர் என்ன விவேகம் அந்த படத்துல காஜல் அகர்வால் கண்ணிலே மார்ஸ் கோட்ல பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி 2 டிரைவர்ஸ் ஹார்ன்ல மார்ஸ் கோட்ல பேசிட்டு இருப்பாங்க. இந்த பாட்டு அதுல இருந்து ஒரு ஹாரிஸ் சாங் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு எதனா இது கண்டென்ட் பா இது நம்ம யோசிச்சு அடிக்கலாம்னு சொல்லிட்டு தோணிருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் கன்னி பெண்ணின் கையில் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஆர்னி எங்கேயோ கேட்டிருக்கோமே நம்ம. ஏன்னா நீங்க அதே மாதிரி கண்டென்ட்லாம் எடுத்து நீங்க பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சிங்கர்ல அதனால அப்படி தோணுதுன்றீங்க. நீங்க உங்களுக்கு இசை தெரியும் கரெக்டா? லைட்டா தெரியும். இப்போ கார்டு நோட்ஸ் இதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்கு. சரி, என்னன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் நிலவை கொண்டு வா பார்த்துட்டு உன்னி கிருஷ்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சேன். எனக்கு இசை தெரிஞ்சிருந்தா எனக்கு அந்த தாட் ப்ராசஸே வந்திருக்காது. எப்படி பாடிப்பாங்க ஹைஸ் லோஸ் இதெல்லாம் எஃப் ஷார்ப் இதெல்லாம் எனக்கும் தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியாது. அதனால இப்படி மியூசிக் இதுல இருந்து எனக்கு மியூசிக் வரும்ல, எனக்கு இசை ஞானமே கிடையாது. நான் வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன். இந்த மாதிரி பஸ்ஸுக்குள்ள பாம் வச்சா என்ன ஆகும், இந்த மாதிரி ஏதாச்சும் இதுல இருந்து கதை பண்ணலாமா, ஜோக் பண்ணலாமா, இப்படி ஏதாச்சும் யோசிப்பேன்.